ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஒரு வேளையா சச்சின் படத்தோட ரீரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஏப்ரல் 18 அப்படின்ற மாதிரி கலைப்புலி தானு அவர்களே ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் வேர்ல்டு வைடு கிராண்ட் ரிலீஸ் அப்படின்ற மாதிரியும் போஸ்டர்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 வருது. ஸோ ஒரு 8 நாளுக்கு அப்புறம் சச்சின் ரீரிலீஸ் ஆகுது. அண்ட் குட் பேட் அக்லி அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் பயங்கரமா எதிர்பார்க்கிற படம். ஏன்னா விடாமுயற்சி படத்தை அடிச்சது வேற யாரும் இல்ல, அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் தான். படம் சப்பையா சாஃப்டா இருந்ததுனால போட்டு பிறந்துட்டாங்க. ஸோ இப்போ குட் பேட் அக்லியை தான் மலை போல நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா வெளியான ட்ரெய்லரும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. பட் ஸ்டில் ட்ரெய்லர்ல காட்டியிருந்த ரெஃபரன்ஸ் சீன்ஸ் எல்லாம் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் எப்படி கனெக்ட் பண்ணி கதை எழுதியிருப்பாருன்னு நினைச்சா சிரிப்பு தான் வருது. கிட்டத்தட்ட கங்கோ படம் ரிலீஸ் அப்போ இருந்த மனநிலை தான் இப்பயும் இருக்கு. அதாவது இந்த இயக்குனரை போயிட்டு எப்படி நம்பி எதிர்பார்க்கிறீங்க அப்படின்றது தான். சிறுத்தை சிவா கூட பரவாயில்ல, ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய பிலிமோகிராஃபிலாம் ரொம்ப மோசம். பட் அவரோட லாஸ்ட் படமான மார்க் ஆண்டனி மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற ஒரே ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு ஹிட் படத்துக்கு அப்புறம் திரும்ப அதே அளவுக்கு ஹிட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ரீசெண்ட் டைம்ல வெற்றிமாறன், லோகேஷ் மாதிரி விரலை விட்டு எண்ணக்கூடிய ரொம்ப மாஸ்டர் இயக்குனர்கள் தான் பேக் டு பேக் 2 பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில லிஸ்ட் எடுத்தாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் பேர் வராது. பட் என்னோட கெஸ்ஸிங் ஏப்ரல்ல செம்மடி வாங்க போறாங்கன்னு தான் தோணுது. பட் சேம் டைம் இதுதான் நடக்கணும்லாம் யாராலையும் சினிமாலலாம் கணிக்க முடியாது. பட் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், குட் பேட் அக்லி ஒரு நல்ல படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு துளி கூட இல்ல. பட் புஷ்பா மாதிரி ஒரு வெற்றி படமா அமையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் மாதிரி ஓரளவுக்கு தியேட்டர் மூமெண்ட்ஸை வச்சு மேனேஜ் பண்ணா கண்டிப்பா குட் பேட் அக்லி ஒரு வெற்றி படமா அமையும். கிட்டத்தட்ட மார்க் ஆண்டனி படமும் அந்த ஒரு கேட்டகரி தான். ஸோ அந்த ஒரு பாக்ஸ் டிக் ஆகி படம் ஹிட் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 8 நாள்ல சச்சின் படம் வேற வர்றதால கண்டென்ட் ஒர்க் ஆகலன்னா சச்சின் படத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய தியேட்டர்ஸ்ல. பட் சேம் டைம் ஒரு படம் தோல்வி அடையணும்னு சொல்லிட்டு யாருமே விஷ் பண்ண போறது இல்ல. ஏன்னா ஒரு படத்துக்காக 100ல இருந்து 500 பேர் கிட்ட உழைக்கிறாங்க. அண்ட் அதுல அவ்வளோ பணம் வேற போட்டிருக்காங்க. ஸோ என்னதான் நம்பிக்கை இல்லைன்னா கூட குட் பேட் அக்லி ஒரு வெற்றி படமா அமையட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா நடிகர்களை தாண்டி எல்லாரும் தான் ரசிக்க போறோம். ஸோ குட் பேட் அக்லி வெற்றி அடையட்டும். அதுக்கப்புறம் நம்ம சச்சின் படத்தை செலிப்ரேட் பண்ணலாம். அதுவும் இந்த வருஷத்துக்கு தளபதி படமே இல்ல. ஸோ சச்சின் படத்தை மட்டும் தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.